நண்பர்களே வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு தை மாத பலன்கள் தனுசு ராசியினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தற்போது பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து 5வது பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவன ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்பது மிக சிறப்பான விஷயம். உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மிக வலிமையாக உள்ளது. குரு பார்வை பதிவதால் மிக சிறப்பாக தொழில் நடக்கும். எதிரிகளுடைய பலம் குறையும். நினைத்ததை நினைத்தபடி தொழிலிலே நிகழ்த்தி காட்டக்கூடிய சூழ்நிலை இந்த தனு ராசியினருக்கு உண்டு. இது நாள் வரை அசிங்கம், அவமானங்கள் இதையெல்லாம் சந்தித்து வந்த இந்த தனு ராசிக்காரர்களுக்கு அந்த 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே தடையை கொடுக்கக்கூடிய கிரகமான கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் எண்ணிய விஷயங்கள் தடைப்பட்டு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாம் குறைந்திருந்த காலங்கள் மாறி கடந்த 7 மாதங்களாக உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. உங்களுடைய சுப விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிள்ளைகளால் விரயங்கள் இது எல்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. மேலும் குரு பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பதனால் அந்த 6க்குரியவனும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதனால் வண்டி வாகனங்களிலே எச்சரிக்கை தேவை. சிலருக்கு விபத்துக்கள், கண்டங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்துக்கள் இல்லாமல் சிராய்ப்புகளோடு சிறிய தழும்புகளோடு வலம் வரக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. ஆகையினால வண்டி வாகனத்திலே திருப்பங்கள் செய்யக்கூடிய ஒரு காலத்திலோ, சிக்னல்கள் உள்ள இடத்திலோ அல்லது பொது வீதியிலோ எச்சரிக்கை தேவை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் உண்டு. சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து இருப்பதனால் சிறப்பான யோகங்கள் உண்டு. 3, 6, 11ஆம் இடங்களிலே சனி பகவான் இருப்பது மிக சிறந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் மனமகிழ்ச்சி சற்று குறைவாகத்தான் இருக்கும். அல்லது பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையினால சொத்து சார்ந்த விஷயங்கள், சகோதரன் சகோதரி சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் சற்று எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு கால நேரம் என்று சொன்னால் இது மிகையாக இருக்கும். மேலும் சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் தந்தையார் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்களிலே ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் எல்லாம் தீர்ந்து போகும் என்று சொல்லலாம். ஆக பெரியோர்கள் நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே முடியும் என்பதை இங்கு கூறிக்கொள்ளலாம். ஆக இந்த தனு ராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவைப்பட்டாலும் தான் எண்ணியது எண்ணியபடி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கூடக்கூடிய சூழ்நிலை இது நாள் வரை எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் அந்த செயல்களை மறந்து இவர்களிடம் தஞ்சம் அடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்ற விஷயங்களை கூறிக்கொண்டு இந்த மாதம், இந்த தை மாதம் மிக சிறப்பான மாதமாகவும் பிள்ளைகள் விஷயத்திலே சற்று எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் பிள்ளைகள் வழியிலே நிதானத்துடன் நடந்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.